ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கடல் நண்டு இதை எப்படி சுத்தம் பண்ணிவிட்டு இதை எப்படி சமைக்கலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். கடல் நண்டு இது இப்போ உசுரோட இல்லை. வயல் நண்டு நாங்கள் செஞ்சதை அதை க்ளீன் பண்ணுறத என்னோடய வீடியோவில் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். பார்க்காதவங்க அதை செக் பண்ணி பாருங்கள். இது கடல் நண்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடல் நண்டு இதை போய் கடையில் போய் வாங்கிட்டு வந்தோம். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு பெரிய ஃபேமிலின்றனால நிறையா இது ஒரு 7 கிலோ 8 கிலோ பக்கமாக வாங்கிட்டு வந்தாச்சு. கடையிலே கொடுத்து க்ளீன் பண்ணலாம். ஆனால் ரொம்ப நேரம் ஆகும். அதனால் என் மாமியார் க்ளீன் பண்ண தெரியுன்றனால என் மாமியாரும் என் வீட்டுக்காரும் சேர்ந்து தான் இதை க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. வாங்கிட்டு வீட்டில் தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஒவ்வொரு நண்டுமே ஒவ்வொரு வகையாக இருக்குது. ஒவ்வொரு கலரு, ஒவ்வொரு ஷேப்பில் அழகழகா இருந்துச்சு. இந்த நண்டை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த 2 கொடுக்கை எடுத்துட்டாங்க. எடுத்ததுக்கப்புறம் இப்போ வயக்காட்டு நண்டில் எப்படி க்ளீன் பண்ணோமோ அதே மாதிரியே சேமு. முன்னாடி பின்னாடி எடுக்கணும். ஓட்டை எடுத்துடணும். ஓட்டை எடுத்ததுக்கப்புறம் உள்ளே அந்த கறி இருக்கும். கடல் நண்டை பொறுத்த வரைக்கும் அந்த சதையெல்லாம் கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்கும். அதே போல் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் கடல் நண்டை விட வயக்காட்டு நண்டு ரொம்பவே நல்லது. சளிக்கும் சரியாகும். ஆனால் கடல் நண்டும் டேஸ்ட் நல்லாயிருக்கும், சுவையும் நல்லாயிருக்கும். இதுவும் நமக்கு சத்து தான். அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இவங்க எங்கள் மாமியார் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. எங்கள் வீட்டுக்காரு 2 பேரும் சேர்ந்து தான் எதுவுமே மீனாக இருந்தாலும் சரி, கோழியாக இருந்தாலும் சரி, இவங்க 2 பேரும் சேர்ந்தே க்ளீன் பண்ணிடுவாங்க. நண்டு கழுவி எடுத்து வச்சாச்சு. இப்போ சமைக்கிற ப்ராசஸ் பார்க்கலாம். பெரிய சட்டி தான் எடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா கலங்கு மரம் நல்லா கிண்டெல்லாம் எசவாக இருக்குன்றனால நல்லா பெரிய சட்டியில் எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் ஊற்றி எப்பயும் போல் தாளிப்புக்கெல்லாம் எதுவுமே போடாமல் சின்ன வெங்காயமும் பூண்டு நாங்கள் நல்லா நச்சு வச்சுட்டோம். அதை தான் உள்ளே போட்டுக்கிறோம். இப்போது அதுக்கப்புறம் தக்காளி போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கணும். அடிப்பிடிக்காத அளவு கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டுக்கணும். இது வரைக்கும் வேறு எந்த மசாலாவுமே சேர்க்கலை. மசாலா சேர்க்கறதுக்கு முன்னாடியே தான் ஃபஸ்ட்டு நண்டையும் கழுவி க்ளீன் பண்ணி வச்ச நண்டை உள்ளே சேர்த்துக்கணும். இப்போ நண்டு என்ன கலரில் இருக்குதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் கலர் நல்லா ஃபுல்லாக சேஞ்ச் ஆகி ஒயிட்டும் ரெட்டும் சேர்ந்த மாதிரி ஆகிடும். நல்லா அடியிலேருந்து மேலே கொடுத்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்தளவுக்கு உடஞ்சிருமான்னு கேட்டிங்கன்னா உடையாது. இது நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். நல்லா அடியிலேருந்து மேலே வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கணும். நமக்கு ஆல்ரெடி இந்த கழுவும்போது வர தண்ணி கொஞ்சம் வரும். அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு நம்ம கிரேவி வச்சாலும் சரி, இல்லை குழம்பா வச்சாலும் சரி, அந்தளவுக்கு வேணுன்ற அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கடல் நண்டு வெந்து வந்திருக்கு. ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 5 மினிட்ஸ் கழித்து திறந்து பார்த்தோம்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும். இப்படி வந்தாவே நண்டு வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் தேங்காயும் புளியும் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சாச்சு. நண்டுக்கு அந்த ஒரு ஸ்மெல் கடல் நண்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல் வரும். கொஞ்சம் வாடடிக்கிற மாதிரி இருக்கும். அது பச்சை வாடை வெளில தெரியாமல் இருக்கிறதுக்காக புளியும் சேர்ப்பாங்க. புளியும் சேர்த்து நல்லா மைய அரைச்சி தேவையான அளவுக்கு இப்போயே நமக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலா வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி மசாலா தான் போட போகிறாங்க. வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி மசாலாவில் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்ந்து தான் அரைச்சிருப்பாங்க. அது கூட சேர்த்து மற்ற ஜாமான் கடலைப்பருப்பு இதெல்லாமே சேர்த்து அரைச்சிருப்பாங்க. அந்த பொடியை தான் இப்போ சேர்த்துக்க போகிறோம். இது எல்லா கறி குழம்புக்குமே இந்த மாதிரி பொடி போட்டுக்கலாம். இன்னொரு வீடியோவில் கூட நான் இந்த பொடி எப்படி செய்கிறது அப்படின்றத நான் என்னோடய வீடியோவில் போடுறேன். அடுத்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சோண்டு இது நண்டு சளிக்கு நல்லது. அதுக்கு மிளகு நம்ம சேர்த்துக்கிறோம். மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு எந்த அளவு காரம் இருக்குது, உப்பு இருக்குது எல்லாமே இப்போயே பார்த்துக்கணும். பார்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடணும். கொதித்து அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கி நல்லா அந்த குழம்பு நல்லா கெட்டியாக வரும். கிரேவி மாதிரி வரும். இன்னுமே நல்லா சுண்டி வரும். இந்தளவு சுண்டி பதம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டாவே நண்டு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். வேறு எந்த மசாலாவும் போட தேவையில்ல. இது சாப்பிடும்போதே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. உள்ளுக்குள்ளே சின்னதாக தான் இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளெல்லாம் சதையெல்லாம் நிறையாவே இருந்துச்சு. இதுதான் கடல் நண்டோட பெனிஃபிட்டே. சதை நிறையா இருக்கும். நெக்ஸ்ட்டு நாங்கள் என்னென்னா இறால் வாங்கினோம். அந்த இறால் க்ளீன் பண்ணுறது எங்கள் வீட்டுக்காரே க்ளீன் பண்ணிட்டாங்க.
க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இப்போ அது சமைக்கிறது மட்டும் பார்ப்போம். அது என்னென்னா கொஞ்சமாக அதே போல் எண்ணெயை ஊற்றிட்டு சின்ன வெங்காயமும் பூண்டும் நல்லா இடித்து வச்சுக்கட்டும். அந்த பூண்டையும் வெங்காயத்தையும் இடித்து வச்சு அதையும் வந்து சேர்த்துக்கணும். சேர்த்துட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் பச்சை மிளகா, காரத்துக்கு வந்து பச்சை மிளகா, இது வந்து குழந்தைங்கலாம் சாப்பிட்றன்றனால பச்சை மிளகா தான் சேர்த்துக்கிட்டோம். அப்புறம் வந்து தக்காளியை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரணும். அதே போல் நான் இறால் வந்து இன்ன வரைக்கும் நான் சாப்பிட்டதே கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து சரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். பார்க்க நல்லா தான் இருக்குது. அந்த நண்டு உள்ளே வந்து சதை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் அது வந்து பார்க்க புழு மாதிரி இருக்கனால சாப்பிடவே தோணலை. இன்றைக்கி வந்து சரி சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு இன்றைக்கி ஒரு நாள் ட்ரை பண்ணேன். நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் நல்லா தக்காளி வந்து வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம இறாலை வந்து க்ளீன் பண்ண இறாலை வந்து உள்ளே போட்டுடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து போட்டுக்கிட்டாங்க. ஆனால் நல்லா இருந்துச்சு. இது வந்து கூட்டு மாதிரி வச்சுருந்தாங்க. ஏன்னா நண்டு கிரேவி நண்டு வந்து இருந்துச்சு. அப்புறம் இறால் இருந்துச்சு. நுரையீரல் வந்து அதுவும் செஞ்சுருந்தாங்க. கிரேவி மாதிரி செஞ்சுருந்தாங்க. அதனால் இத்தனை ஐட்டம் இருக்கனால இதை வந்து கூட்டு மாதிரி வச்சுக்கிட்டோம். குழந்தைங்க சாப்பிட்றனால. இறாலை போட்டதுக்கப்புறம் தேங்காய் போட்டோம். தேங்காயில் வந்துட்டு என்னென்னா மிளகு ஜீரகமும் சேர்த்து அரைச்சிக்கணும். சேர்த்து அரைச்சிட்டு தேங்காவை ஊற்றிட்டு அப்புறம் கொஞ்சமாக வந்து மல்லித்தூள் அது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அரை லெமன் மட்டும் புழிஞ்சு விட்டாவே போதும். சூப்பரான இறால் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நமக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்குறதுல எந்த தப்புமே இல்லை. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.